காலை வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சோறு, வெள்ளை சோறு. போதுமா? இங்கே பாருங்கள், வெள்ளை சோறு. எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிச்ச வெண்டைக்காய் குழம்பு. அவருக்கு பிடிக்காது வெண்டைக்காய் குழம்பு. அப்புறம் அரைக்கீரை. இந்த கீரை, அரைக்கீரை நல்லாயிருக்கும். இன்றைக்கி உங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன சாப்பாடு, என்ன குழம்பு சொல்லுங்கள். மீனாட்சி லைக்கில் கமெண்டில். டிஃபனுக்கு சோறு போட்டுக்குருவோம். கொஞ்சமாக தான் சாப்பிடுவார் சோறு. மத்தியானம் ஒரு சாப்பாடு எடுக்கலை. சோறு போட்டாச்சு. கீரை வைப்போம். கீரை என்ன டிஃபன் மேலே வைக்கிறேன்னு பார்க்காதீங்க, பிசைஞ்சு சாப்பிட்டுக்குருவார் கீரையை. கீரை வெண்டைக்காய் இருக்கையில் சீவல் வேறையன். இங்கே பாருங்கள், சீவல் பாக்கெட். எங்கள் ஊரில் சீவல் நல்லாயிருக்கும் மக்களே. யாராவது திரும்ப வந்தீங்கன்னா வாங்க, உங்களுக்கு சீவல் வாங்கித்தாரேன். வெண்டைக்காய் குழம்பு டிஃபன் ஊற்று நல்லா இருக்கா? கீரையும் குழம்பு. அவருக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு வெண்டைக்காய் குழம்புனா உயிரே போயிடும். ஆனால் எனக்கு என் பசங்களுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும் வெண்டைக்காய் குழம்பு, ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமாக தான் வச்சேன். நைட்டுக்கு ஏதாச்சும் செஞ்சுக்குருவோம். என் சேனலை பாருங்கள், எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்து தள்ளி தான் விடுறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. மீனாட்சிக்கு எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நானும் சமைச்சு போடுறேன், காமெடி போடுறேன், வீடியோ போடுறேன், எங்கள் ஆட்டுக்குட்டியை காமிக்கிறேன். லைக்கே விழுக மாட்டுதே மக்களே. சரி மக்களே, நாளைக்கு சந்திப்போம். நான் சாயங்காலம் வீடியோ போடுவேன், ஷார்ட் வீடியோ. பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லா சேனல் பார்க்குற சேனல் பூரா லைக் பண்ணுங்கள். குருவி கத்துது. மணி 9 போகுது. நல்லா மேகமாக நல்லா இருக்குது, குளுக்குளுண்டு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெயில் நம்மளை தாக்கிடும். என்ன மக்களே, நல்லா தண்ணி குடிங்க, வெயிலுக்கு இளநீ குடிங்க. நானும் தான் குடிக்கணும் உங்களுக்கு சொல்லிட்டு